विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. சமன்வயாதிகரணத்துல ரெண்டாவது வர்ணகத்துல இருக்கும். பிராபகரால் இப்படி ஆரம்பிச்சு விட்டா, பிரம்மம் சொல்லப்படுறது வேதாந்தத்துல இல்லேன்னு சொல்லல, சித்த வஸ்துவா இருந்த போதிலும். ஆனா அந்த பிரம்மம் நேரா சொல்லப்படல, ஒரு கர்மாவுக்கு அங்கமா சொல்லப்படுறது. இந்த கர்மாவை இது உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல ஒரு உபாசனம் பண்ணும்பொழுது அந்த உபாசனத்துக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன் வழிய பிரம்மத்தை நேரா சொல்லல அப்படின்னு அவளுடைய ஒரு அபிப்பிராயம். இப்படிப்பட்டதான ஒரு அபிப்பிராயம் வந்து அதுக்கு தப்புன்னு சொல்றதுக்காக முதல்ல ஒரு பட்டம் சொன்னார். கர்மா வேற ஞானம் வேற. கர்மாவில தர்மத்தை விசாரிக்கிறோம், ஞான காண்டத்துல பிரம்மத்தை விசாரிக்கிறோம். அதனால ஜிக்யாசியம் வேறு, அறிய வேண்டியது வேறுன்னு சொன்னேன். கர்மாவனுடைய பலம் மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்ம லோக பரியந்தம் உச்சாவசமாக ஏற்றத்தாழ்வுடன் கூடியிருக்கு. அதே போல மனுஷனிடத்துல இருந்து ஆரம்பிச்சு பாதாளம் வரைக்கும் எத்தனையோ துன்பங்கள் மாறி மாறி இருக்கு. இவைகள்லாம் கர்மாவனுடைய பேதத்தினால வந்திருக்கு. பிரம்மா ஏகரூபமா இருக்கு. பிரம்ம ஜானத்தினுடைய பலம் மோட்சம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான். ஆகையால் கர்மாவனுடைய ஸ்வரூபம் வேற, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் வேற. அதனால கர்மாவுக்கு அங்கமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியாரு. அதற்கு பிறகு உபாசனா அங்கட்டமா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டுண்டா, உபாசனையில சம்பது உபாசனம், அக்ஷர உபாசனம், இப்படி அத்தியாக உபாசனம், கிரியாபல விசித்தமான உபாசனம், இப்படி பல உபாசனங்களை சொல்லி அத்தனை உபாசனங்களும் நம்ம அதுக்கு விஷயமாக பிரம்மத்தை ஒத்துக்கொண்டோமே. ஆனால் வேதாந்த வாக்கியங்கள் தத்துவமசி அகமாத்மா அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா எனக்கூடியதான வாக்கியங்களுடைய சமன்வயம் அது எப்படி பிரதிபாதனம் பண்ணிருக்குங்கிறது சரியா வராது. ஆகையால் உபாசனைக்கு அங்கமா சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. அதற்கு பிறகு கர்மாவுக்கு அங்கமா இருக்க முடியாதுங்கிறதுக்கு வேற வழி சொன்னோம், இன்னொரு யுக்தி சொன்னோம். ஏன்னா ஒரு செயல்னால வரக்கூடியதான பலம் என்னமா இருக்கு யோஜனை பண்ணி பாருங்க. ஒரு செயலை பண்ணினா அதனால ஒரு புதுசான ஒரு பொருள் உண்டாகலாம். மண்ணால குடம் உண்டாகிறது, புதுசாக இல்லாத குடம் உண்டாகிறது. இல்ல தங்க கட்டிய கொடுத்தேன்னா அதனால ஒரு நகையா மாத்திரம் இந்த இடத்துல மாற்றம் ஏற்படுகிறது. நடக்கிறதுங்கிற ஒரு கிரியையினால இன்னொரு இடத்த போய் சேர்றதுங்கிற ஒரு பலமானது ஏற்படுறது. இப்படி இந்த மூணு மோட்சமாகாது. மோட்சம் புதுசா உண்டாகல, மோட்சம் மாறின பொருள் இல்ல. அதே போல ஆத்மஸ்வரூபமான மோட்சமானது அடையக்கூடியது இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துலயே இருக்க, அதை நடந்து போய் அடையணுமா என்ன இல்ல. இந்த மூணு இல்லாத போனால சம்ஸ்காரியமா ஆகலாமே, தோஷத்தை நீக்கி குணத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கலாமே, அந்த செயலால வரலாமே. அப்படின்னா ஆத்மாவில ஒரு தோஷமும் இல்லை. இருந்தா தானே தோஷத்தை நீக்கிறதுக்கு ஆத்மாவில ஒரு தோஷமும் இல்லை. ஏதாவது ஒரு குணத்தை கொடுக்கலாமே அப்படின்னு ஆத்மாவில ஒரு விதமான குணமும் இல்லை. ஆகையால் குணமும் இல்லை தோஷமும் இல்லை அப்படிங்கிற விவகாரம். அதனால சம்ஸ்காரமா ஆக முடியாது. அதோட ஒரு செயல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த செயல் எங்க நம்ம போடுறோமோ உபயோகிக்கிறோமோ அந்த பொருளை மாத்தி விடும். அதான் செயலுடைய ஸ்வரூபம். நம்ம ஆறது உட்கொண்டோம்னா அதுக்கு முன்னால இருந்த பசியானது போயிடுது. அதே விதமாக ஒரு செயலானது எங்க உபயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த பொருளை மாத்தித்தான் ஆகணும். ஆத்மாவை மாற்ற முடியாது. ஆத்மா கூட்டஸ்தம். ஏன்னா ஆத்மாவில செயல் வராது. சரீரத்துல ஸ்நானம் பண்ணினாலும் சந்தியாவந்தனம் பண்ணாலும் நான் சுத்தமா இருக்கேன்னு வருது. சரீரத்துல சம்ஸ்காரம் இருக்க, ஆத்மா சுத்தமானதே அப்படின்னு கேட்டான். அங்கேயும் இது சம்பந்தப்பட்டதா கருதினத்தினால இப்படி ஆச்சு.
அவ்வளவு தவிர அஜான ஸ்வரூபத்தில் சுத்தமான ஆத்மாவுக்கும் ஒரு நமஸ்காரமும் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி முடிச்சாரு. இப்போ ஒண்ணு சொல்றான், நீங்க பிரம்மத்தை அறியணும்னு சொல்லடா இல்லையா? அறிவதற்காகத்தானே நீங்க சாஸ்திரம் பிரம்மத்தை சொல்கிறது அப்படின்னு சாஸ்திர யோனித்வாதிகரணம் சொல்லு. சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சாஸ்திரத்தினால்தான் வேதத்தினால்தான் பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு சொன்னேன். நன்னா இருக்க. ஆனா அறிவுக்கு விஷயமாக பிரம்மம் ஆனால்தானே அறிவால் சொல்ல முடியும். எதில் அறிவால் அறிவூட்ட முடியுமோ அப்பொருளைத்தானே அறிவால் அறிய முடியும். நீங்க தான் அறிவுக்கும் விஷயம் இல்லை, அறிவால் அறிய முடியாத பிரம்மத்தைன்னு சொன்னேட. அப்ப அறிவுக்கு விஷயமானதான பிரம்மத்தை சாஸ்திரம் எப்படி அறிவூட்டும்? அது சரியா வரலையே. மனதனால் அறிவை நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். அப்ப மனசனால் அறிவை வரவழைக்கிறோம்னா மனசனுடைய செயல் தானே. செயலுக்கே சம்பந்தம் இல்லை பிரம்மம்னு சொல்றேன். நல்லா இருக்கு. ஆனா மனசுனால பிரம்மத்தை அறியணுமா வேண்டாமா? அறியணும்னு மனசுல செயல் இருக்கணுமா வேண்டாமா? மனசை உபயோகப்படுத்தினா தானே எனக்கு அறிவு வரும். ஆகையால் அந்த அறிவு எனக்கூடியதான அறிவது எனக்கூடியதான செயலுடன் கூடித்தானே பிரம்மம் இருக்கு. ஒரு செயலுக்கு சம்பந்தப்படாத பிரம்மம்னு சொன்னேல அப்படின்னு ஆரம்பிச்சோம். நானும் ஞானம் நாம மானசீ கிரியா. அறிவது என்கிறதே மனத்தினால ஏற்படக்கூடியதான செயல் தானே. அறிவில்லாத செயல் இல்லாத போனால் மனசானது எப்படி பிரம்மத்தை அறியும்? வெறும்னு இருக்க தூங்கிட்டு இருக்க மனசு பிரம்மத்தை அறிய முடியுமா? மனசு சுற்றி அப்படி இல்லை. அந்த மனசானது நாம் காது வழியாக ஆத்மாவை கேட்டு ஓஹோ இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்க்கணும். அவ மனசு மானசிகமான செயல் ஒண்ணு. நீங்க தான் செயலை சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்க? செயல்கள் 3 விதம். சாரீரிகமான செயல் ஒண்ணு, மானசிகமான செயல் ஒண்ணு, காயிகமான ஒரு செயல் ஒண்ணு சொல்லல. இப்ப மானசிகமான செயல் தானே அறிவது அப்படின்னு கேட்கிறான். நலம் ஞானம் நாம மானசீக்கிரியா. ஞானம் என்றால் மனசனால செய்ய வேண்டியதான செயல். அதனால என்னாச்சு? செயலுக்கு அங்கமா தான் பிரம்மம் இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சான். அப்படின்னா பிரம்மம் தனியே சொல்லப்படல, ஏதோ ஒரு செயலோட கோத்துத்தான் அல்லது ஒரு உபாசனையோட கோத்துத்தான் சொல்லப்படுறது அப்படின்னு அவனுடைய கட்சி. இதனால என்ன லாபம்னு சொல்லப்படாது. ஏன்னா அவன் என்ன சொல்றான்? வேதம்னு வந்தா அந்த வேதமானது இதை பண்ணு இதை பண்ணாது இவ்வளவுதான் சொல்லணும். இப்ப ஒரு செயலுக்கு அங்கமா சொன்னோன்னா இதை பண்ணாதேங்கிறது வரும். வெறும் அறிவுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவன் இருக்கான். அதனால நம்ம ஞானம் நாம மானசீக்கிரியா சொல்ற வைலட்சண்யா இல்லப்பா, இது செயல் இல்லை. ஏன்னா செயலுக்கும் இந்த அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனசுனால பல செயல்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் மனசுனால? புலன்களோட சேர்ந்து கேட்கிறது, பார்க்கிறது, நடக்கிறது, இவைகள்லாம் புலன்களோட சேர்ந்து பண்றோம். எல்லாவோடையும் மனசு சேர்ந்து இருக்கு. கண்ணால பார்க்கும் பொழுதும் மனசு தேவையா இருக்கு, காதால கேட்கும் பொழுது மனசு உபயோகப்படுத்துறது, மூக்கால வாதிக்கும் பொழுது மனசு உபயோகப்படுத்துறது, எல்லாத்துக்கும் மனசு உபயோகப்படுத்துறது. ஆனா அது மட்டும் இல்ல, இவைகளோட சேராமலேயே தியானத்துக்கு மனசு உபயோகப்படுறது. கண்ணுக்காக இவைகளோட சேரல, வெறுமன தியானத்தினாலேயே மனசை தியானத்துல உபயோகப்படுத்துறேன். அது நல்லா இருக்கு. அறியும் பொழுது மனசை உபயோகப்படுத்துறேன். இப்ப விவகாரம் என்ன? இந்த இவைகளில எது செயல் எது செயல் இல்லைன்னு நம்ம பார்க்கணும். அப்ப என்ன? மனசானது பல செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனா அதுல ஆக்சுவலா செயல் எது, ஆக்சுவலா செயல் இல்லை எதுங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதான் பார்க்கிறார். வைலட்சண்யா கிரியாஹினாமஸ்தா யத்ர வஸ்துஸ்வரூப நிரபேட்சைவ சோத்யதே புருஷசித்த வியாபார அதீனாச்சா. செயல்னா என்னது? நம்ம பிரம்மத்தை விசாரம் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. இப்ப நம்ம எதை விசாரிக்கிறோம் பாருங்க. செயல்னா என்னது?
இது தெரியாது. செயல்னா செய்யறதுன்னு அவன் பாட்டுக்கு மணி நேரம் தூங்கிட்டே இருக்காது. தூக்கம்னா என்னதுன்னு கண்ணை மூடிக்கோ வரும்னா, கண்ணை மூடினா வரதா தூக்கம்? வரலையே. அது வந்தா தான் வரும், உன் இஷ்டமா வராது. மாத்திரை போட்டுட்டாலும் தூக்கம் வராத மகாத்மாக்கள் சில பேர் இருக்கா. ஒண்ணுமே போட்டுக்கொண்ட நின்றுட்டே தூங்குறவாளும் இருக்கா. இல்லையா பண்ற தூக்கம்னா என்னதுன்னு தெரியாதுன்ட்டான். கடைசியில என்ன சொல்ல முடியும்? தெரியாது. என்னமோ ஆறுது, கண்ணை முடிக்க மறந்து போயிட்டோம், அவ்வளவுதான். அதே மாதிரி செயல்னா என்னது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. செயல் என்றால் எது பொருளை ஆசிரியிக்காமல் வருகிறதோ அது, பொருள் சம்பந்தப்படாமல் எது நடக்கிறதோ அது. அதே போலயே புருஷனுடைய ஒரு செய்பவனுடைய இஷ்டமாக இருக்கிறது செயல். இத ரெண்டு தான் முக்கியமான செயல். அது என்னன்னு சொன்னாதான் முடியும். முதல்ல என்ன? பொருளை எதிர்பாராமல் வருவது செயல். அதே போல ஒரு மனிதனுடைய அதீனமா உள்ளது செயல். எப்படி? இப்ப ஒரு தூண் இருக்கு, தூணை பார்த்து நீ ஒரு மனிதனா கற்பனை பண்ணிக்கொள் அப்படின்னு சொன்னா அது செயல். தூணு தான் இருக்கு, அது மனிதனை நினைச்சு பாரு. இப்ப இது என்னாச்சு? வஸ்து ஸ்வரூப நிரபேட்சைவா, தூணை தூணாமல் தூணாக பாராமல் வேற இன்னொன்னா பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு மனசுக்கு செயல் வேண்டி இருக்கு. தூணை தூணா பார்க்கறதுக்கு மனசு ஒண்ணும் வேலை செய்யல, எதிர்க்க இருக்கிறதோ அதை பார்க்கறது அவ்வளவு. இப்ப என்ன, எது நமக்கு ஒரு பொருள் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது அதை விட்டு வேற விதமாக நீங்க நினைக்கணும்னு சொன்னா அதற்காக கற்பனை பண்ணிக்கணும். தூண போய் நான் எப்படி ஒரு புருஷனா பார்ப்பேன், மனிதனா பார்ப்பேன்னு நினைச்சுக்கேன். அதுக்கு மேல இருக்கிறது தலைன்னு நினைச்சுக்கோ, கீழே இருக்கிறது காலம் நினைச்சுக்கோ. இப்படிங்கிறதுக்காக மனசும் ஏதோ செயல ஈடுபடணும். ஒரு பொருளை இருக்கிற பொருளை அதை விட வேறாக நீங்க நினைக்கணுமே, ஆனால் மனசுக்கு ஒரு செயல் உண்டு. செயல் என்றால் பொருளோட சம்பந்தம் இல்லாமல் பார்க்கிறது. வஸ்து ஸ்வரூப நிரபேட்சைவ சோத்யதே. அதே போலயே புருஷ சித்த வியாபார அதீனாச்சா. செயல் என்றால் என்ன? மனுஷனுடைய மனத்தினால சம ஆக்ஷன் இருக்கணும், அப்பதான் அதை பண்ண முடியும். தூண வேற விதமா பாருங்கன்னு சொன்னா நீங்க பார்த்தா பாப்பேன், இல்லைன்னா இல்ல, அப்போ சார் அப்ப நான் பார்க்க மாட்டேன் சார்னு சொல்லலாம். விவகாரம் என்ன? நீங்க பண்றதுக்கு ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இவைகள்லாம் இருந்தாதான் செயல்னு அர்த்தம். ஒரு செயலுக்கு என்ன அர்த்தம்? சொன்ன மாதிரி பண்றது, அதை விட வேற மாதிரி பண்றது, பண்ணாமல் இருக்கிறது. இந்த ஆப்ஷன் இருந்தால் அதுக்கு செயல்னு பேரு. செயல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒண்ணு, பொருளை சம்பந்தப்படாமல் ஏற்படுவது ஒண்ணு. ரெண்டாவது, புருஷனுடைய மனசுல ஒரு செயலானது இண்டிபெண்டாக ஒரு சாய்ஸ் இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யாகத்துல எஸ்யை தேவதாயை ஹவிர்கிரஹீதம் ஸ்யாத் தாம் மனசா தியாயே ஸ்வகர்ஷயன். ஹோமம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்துப்போம். அத்வரியானவர் கையில அவிச வச்சுருக்க, அவிசன தேவதைக்கு கொடுக்கறதுக்காக நெய்யோ புரோடாசமோ ஏதோ ஒண்ணு அதை கொடுக்கறதுக்காக எழுந்து நின்றுட்டு கையில வச்சுருக்கார். எச்சை தேவதாயை, எந்த தேவதைக்கு அவிர் கிரகீதம் சியாத், அவிசு தேவதைக்கு கொடுக்க வேண்டியதான பொருளை கையில எடுத்து கொண்டிருக்காரோ தாம் மனசா தியாயேத், அந்த சமயத்துல ஹோதாவானவர் மனசா தியாயேத், மனசுனால அந்த தேவதா ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். வசத்கரிஷ்யன் பௌஷத் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அத்வரியும் போடுவார். ஹோமத்துல எல்லாமோ யாகத்துல அத்வரி தான் போடுவார், அவர் தான் ஹெட். இது பக்கத்துல இருக்கிறன்னா அவளுக்கு சகாயம் பண்ணுவார். இப்ப என்னாச்சுன்னு எஸ்கை தேவதாயை அவிர்கிரஹீதம் சியாத், எந்த தேவதைக்காக அவிசை கொடுக்க தயாரா இருக்காரோ அவிசு அத்வரியானவர், அப்பொழுது அந்த தேவதையை மனசாத்தியாயே, மனசினாலே ஒரு தியானம் பண்ணணும்.
வசக்கரிஷ்யன். சரி, அதே மாதிரியே சந்தியாம் மனசாத்தியாயேத். சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சந்தியா தேவதையை மனசார தியானம் பண்ணணும். நீங்க தியானம் பண்ணும் பொழுது எப்படி காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறேன்? முக்தா விக்ரம ஹேமநீல தவள கயைர் முகை ஸ்ரீக்கணை யுக்தாமிந்த நிபத்த ரத்ன மகுடாம் தத்வார்த்த வர்ணாத்மகாம் காயத்ரீம் வரதாபயாம் அங்குஜகா சூலம் கபாலங்கதம். இப்படி எல்லாம் தியானம் பண்றேடா இல்லையா? நீங்க பூர் பூர்வான வாயால சொல்லிட்டு இருக்க, மனசால என்ன சார் தியானம் பண்ணிட்டு இருக்க? 5 முகங்களோடு இருக்கக்கூடியது, வெளுப்பா கருப்பா மஞ்சளா பச்சையா நீளமா இருக்கக்கூடியதான 5 முகங்களோடு இருக்கக்கூடியதான ஒரு அம்பாள, தாமரை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அம்பாள, இப்படி ஆயுதங்களோடு இருக்கக்கூடியதான அம்பாள தியானம் பண்ணிட்டு தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த தியானம்ங்கிறது பாருங்க, நீங்க சொல்லக்கூடியதான மந்திரத்துக்கும் இந்த தெய்வத்துடைய உருவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? மந்திரம் வேறு, இது வேறு. பூர்வத்துவா தத்தவிதோ என்று சூரியனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்தை படைத்த சூரியனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லக்கூடியது ஒரு அம்பாளை நினைச்சுட்டு இருக்கு. என்ன சார் அப்படின்னு இதுக்கு அதோட சம்பந்தம் இல்லாம இன்னொன்னு தியானம் பண்ணுன்னு சொன்னா அது கிரியேன்னு என்ன அர்த்தம்? வஸ்து ஸ்வரூப நிரபேட்சமேவா. எந்த ஒரு வஸ்து இருக்கோ அந்த ஸ்வரூபத்திலே நிரபேட்சமா, அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் லலிதாசாஸ்திரம் படிக்கலாம். எதை படிக்கிறான்னு சிந்தூர் ஆரோணவிக்காம் திணையனாம் அப்படின்னு ஆரம்பிச்சு 2 கையோட இருக்கிற அம்பாள தியானம் பண்றான். பாணிஜாம் 2 கைகள்னால அதிபூர்ண ரத்த சக்கரம் ரத்தோத்பலம். ஒரு இடத்துல ஒரு கையில சிவப்பான புஷ்பம், ஒரு கையில ஒரு சசகம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கா போல அம்பாளா தியானம் பண்றேன். சாஸ்திரத்துல 4 கை இருக்கா போல சொல்றது சார். ராகஸ்வரூப பாஷா சொல்றது என்ன விவகாரம்? இங்க 4 கைங்கிறேன், இங்க 2 கையை தியானம் பண்றேன். அதான் தியானம்னு. தியானம் அப்படின்னு நீங்க சொன்னேடையானால் அங்க இருக்கிற பொருளை விட வேறானதுன்னு அர்த்தம். விஸ்வம் விஷ்ணு வடக்காரா நீங்க சொல்லிருக்க ஸ்ரீதா ஸ்ரீதா ஸ்ரீனிவாசான்னு என்ன தியானம் பண்றேன்? சந்திர சூரிய வச்சனாத்திரே. அவருக்கு கண்ணு சூரியன், கண்ணு சந்திரன். என்ன சார் இங்க ஸ்லோத்திரத்துல சொன்னதான விஷயம் வேற, இது வேறையா இருக்கேன்னு. அதுக்குதான் தியானம்னு பேருன்னு. தியானம்னு என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடியதான பொருளை விட வேறான பொருளை தியானம் பண்ணணும். அதான் தியானம்னு என்ன அர்த்தம்? வஸ்து ஸ்வரூப நிரபேட்சைவா. அங்க இருக்கக்கூடியதான வஸ்து ஸ்வரூபத்தை விட வேறானது, அதை எதிர்பாராமல் இருப்பது. இன்னொன்னு புருஷ சித்த வியாபார அதீனாக. இப்ப தியானம் பண்ண சொல்றேன். எத்தனை பேர் சந்தியாவந்தனம் தியானம் பண்றேன்? விட்டுதாசனம் பண்ற பூப்பாதோ எத்தனை எத்தனை பேர் ஸ்லோகம் போறது வேகமா தியானம் பண்றானோ? பண்ணல. அப்ப என்ன இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். டிவியை பார்த்துட்டு தியானம் சொல்றோம். விவகாரம் என்ன? வஸ்து புருஷ சித்த வியாபார அதீனா, அவனுடைய இச்சைக்கு தகுந்தா போல அப்படியும் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் இப்படி இருந்தா தியானம். யதா எத்தை தேவதாயே அவிர்கிரஹீதம் ஸ்யாத் தாம் மனசாத்தியாயே ஸ்வசத்கரிஷ்யன். இப்படி பொருள் ஒரு மாதிரி இருந்தால் இன்னொரு மாதிரி நினைக்கிறதுக்கு தியானம், நினைப்பதற்கு தியானம்னு பேரு. சந்தியாம் மனசாத்தியாயே இதிச்ச ஏவமாதிஷு. தியானம் சிந்தனம் எத்யபி மானசம். தியானமானது சிந்தனம், மனசால நினைக்கிறது. எத்யபி மானசம், இது மானசிகமான கிரியை தான். ததாபி புருஷேன கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம். ஒரு மனிதனால் தியானம் பண்ணிடான்னு பண்ணணும், பண்ணாமலும் இருக்கலாம். இல்ல வேற விதமா தியானம் பண்ணலாம். இதை பண்ண வேற ஏதோ தியானம் பண்ணலாம். புருஷ தந்திரத்வா, ஏன்னா டிபெண்டிங் அப்பான் தி ஹியூமன் எஃபர்ட் இருக்கு. ஞானம்க்கு பிரமாண தந்திரம். ஞானம்னா அப்படி இல்ல, பிரமாணம் எப்படி இருக்கோ அப்படி. கண்ணு எதிர்க்க இருக்கக்கூடியதான கலரை தான் காமிக்கும், பொருள்ல கலரை தான் காமிக்கும். அதுல வாசனைய கண்ணு காமிக்காது. பொருள்ல வாசனை இருக்கு, கலர் இருக்கு, எல்லாம் நிறைய பொருள் இருக்கு. இருந்த போதிலும் அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான கலரை மட்டும்தான் கண்ணு காமிக்கும். அதுல இருக்கக்கூடியதான வாசனைய மட்டும்தான் காமிக்கும் மூக்கு.
கண்ணை மொழின்னு மூக்கால அது என்ன கருப்பா இருக்கா வெளுப்பா இருக்கான்னு 1 மணி நேரம் தியானம் பண்ணாலும் புரியாது. அந்த மூக்கானது வாசனையை தான் காமிக்கும், கலவை காமிக்காது. அப்படி நமக்கு பகவான் திருப்தி பண்ணியிருக்க. ஆகையால் அறிவு என்று சொன்னால் அறிவானது பிரமாணம் எது காட்டுகிறதோ அதுதான் வரும். அதை என் மூக்கு வாசனையை பார்க்காமல் கலரை பார்க்கட்டுமே, என் நாக்கானது என்னைக்காவது ஒரு சுவை இல்லாமல் ஒரு தொடும் உணர்ச்சியை காமிக்கட்டுமே, காமிக்க. அது விவகாரம் என்ன, அந்த பிரமாணம் எதை காட்டணுமோ அதைத்தான் காமிக்குமே தவிர உம இஷ்டம் இல்லை. அதான் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம். தியானமானது இப்படி பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், வேற விதமா பண்ணலாம். ஞானம் என்கிறது அந்தந்த பிரமாணம், அந்தந்த புலம் எப்படி காமிக்கிறதோ அதுதான். இதான் வித்தியாசம். ஞானம் பிரமாணஜன்யம், பிரமாணம் யதாபூத வஸ்து விஷயம். பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் காமிக்கும். பொருள் கருப்பா இருந்ததுன்னா வெளுப்பா என்னைக்காவது கண்ணு காமிச்சதா? காமிச்சா அது கண்ணு இல்லை சார். ஒரு பொருளை இன்னொரு மாதிரி காமிச்சா அது ஏதோ தகராறுங்க, நகம் இல்லை. அப்ப பிரமாணம் என்ன பண்ணும், இருக்கிற பொருளை இருக்கிற மாதிரி தான் காமிக்குமே தவிர வேற விதமா காமிக்காது. அதான் சொல்றார் ஞானம் பிரமாணஜன்யம், பிரமாணம் யதாபூத வஸ்து விஷயம். பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் காமிக்கும். அதா ஞானம் கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் அசக்கியம். ஞானத்தை நீங்க செய்வதோ வேற விதமா செய்யறதோ செய்யாமல் இருக்கிறதோ முடியாது. கண்ணை திறந்து தூணை பார்த்தேலையானால் தூணறிவு வந்துதான் ஆகும், வரலேன்னு சொல்லவே முடியாது. எந்த பொருளும் நீங்க பார்த்தேன்னா அந்த பொருள் நான் பார்த்தேன் சார், நான் என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிவிடும், சொல்ல முடியாது. விவகாரம் பிரமாணத்தினுடைய சுபாவம் என்ன, பொருளை அறிவிக்கும், இருக்கிற பொருளை இருக்கிற மாதிரி அறிவிக்கும், வேற விதமா அறிவிக்காது. அறிவித்தால் அது பிரமாணம் இல்லை. அப்படி பிரமாணம் யதாபூத வஸ்து விஷயம், எப்படி பொருள் இருக்கோ அப்படி அறிவிக்கும். அதா ஆகையால் ஞானம் கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் அசக்கியம். இருக்கிறது இருக்கிற மாதிரி அறிகிறாமே தவிர அறிவதோ அறியாமல் இருப்பதோ வேற விதமா அறிவதோ முடியாது. கேவலம் வஸ்து தந்திரமேவா. வஸ்து தந்திரம் பொருளை சமாளிச்சு இருக்கு, பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் வரும், வேற விதமா வராது. சோதனாஜன்யம். தூண் இருக்கு, நீ மனுஷனா பாருன்னு அது ஞானம் இல்லை. வேற விதமா எனக்கு இது வேற விதமா அகப்படட்டுமே, ஆகாசமானது சின்னதா காணப்படட்டும் அப்படின்னு சொன்னா வருமா? வராது. இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி அறியலாமே தவிர வேற விதமா அறிவதில்லை, முடியாது. நாபி புருஷ தந்திரம். மனுஷனால எவர்த்தனால வேற விதமா அறிவை மாற்ற முடியாது. தஸ்மாத் மானசத்வேபி ஞானஸ்ய மகத்வய லட்சண்யம். மனசுனாலதான் வரது ஞானம், மனசுனாலதான் தியானம் செய்கிறோம். ஆனா தியானத்துக்கும் ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தியானம் மெடிடேஷன், ஒன்னை இன்னொன்னா பார்ப்பது, அது வேற. இருக்கிறது இருக்கும்படி பார்க்கிறது ஞானம். ஞானமும் மனசு வழியாக தான் வருது, தியானமும் மனசு வழியாக தான் வருது. தியானம்ங்கிறது செயல், ஞானமானது செயல் இல்லை. அவ்வளவு. தஸ்மாத் மானசத்வேபி ஞானஸ்ய மகத்வய லட்சண்யம் யதாசா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். புருஷோபாவகௌதமாக்னி யோஷாபாவகௌதமாக்னி இத்யத்ர யோசி புருஷயோ அக்னி புத்தி மானசி பவதி. ஒரு புருஷனை பார்த்து இவனை நெருப்புன்னு தியானம் பண்ணுங்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து இவளை நெருப்புன்னு தியானம் பண்ணுங்கிறது. சாந்தோக்கியோபனிஷத்துல பஞ்சாக்னி வித்யில இந்த நம்ம யஜ்யம் பண்றோமே, அந்த யஜ்யத்துல பண்ணும் பொழுது அந்த புருஷனானோர் மரணானந்தரம் தேவலோகத்துக்கு போறார். தேவலோகம் ஒரு அக்னி. அங்கிருந்து தேவலோகத்துல சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சு, சுகங்களை அனுபவிச்சு மேகத்துல விழறார். மேகமானது 2வது அக்னி. அந்த 2வது அக்னி மேகத்துல இருந்து நேர பூமியில அவன் ஹோமம் பண்ணப்படுகிறான்.
பூமியானது மூணாவது அக்னி. அங்க எள்ளும் கொள்ளலாம் மாறி ஒரு புருஷன்ல ஹோமம் பண்றான், அந்த புருஷன் சாப்பிடுறான். புருஷனானவன் நாலாவது அக்னி. வீரியமாயே ஒரு ஸ்திரீ இடத்துல அது சேகமாறது, ஸ்திரீயானவன் அஞ்சாவது அக்னி. இப்படி பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு. என்ன 5 அக்னிகள். புருஷனும் ஒரு அக்னி, ஒரு பெண்ணும் ஒரு அக்னி. பெண் அக்னின்னு அவன் உடம்புல இருக்கக்கூடிய துணியெல்லாம் எரிஞ்சு போக வேண்டாமா? அக்னின்னு என்ன இருந்தா அக்னியா நினைன்னு சொன்னே தவிர அக்னியா இல்ல, புருஷன் அக்னியா இல்ல. ஆனா இவன் பிராணாயஸ்வான்னு தனக்குள்ள போட்டுக்கிறான். இவன் ஆகுதிகளை தனக்குள்ள போட்டுக்கிறதுனால இவன் அக்னின்னு சொன்னேன். அந்த வீரியமானது அவளிடத்துல சேகம் பண்றதுனால அவளை அக்னின்னு சொன்னேன். விவகாரம் என்ன? அக்னின்னு நினைன்னு சொன்னதே தவிர அக்னி இல்ல. இப்ப தியானத்துக்கும் வித்தியாசம். இங்க புருஷனோ பெண்ணோ அக்னி இல்லாத போனால் அக்னியா கருதவும் அப்படின்னு சொல்லிருக்கு. இது தியானம். யதார்த்த புருஷோவாவ கௌதமாக்னி யோஷாவாவ கௌதமாக்னி. யோஷான பெண். இத்தியத்திர யோசித் புருஷயோ அக்னி புத்தி நகா சோதனா. இது மானசி பவதி கேவல சோதனாஜன்யத்வா கிரியைவசா. ஏன்னா ஒரு பெண்ணையோ ஒரு மனிதரையோ பார்த்து அக்னின்னு யாரும் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஐடியாவே வராது. ஆனா வேதம் சொல்றது இப்படி பண்ணப்பா அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன சோதனாஜன்யா, வேதம் சொன்னதுனால இப்படி பண்ணணும் என்று வேதம் சொன்னதுனால பண்ணுகிறான். புருஷ தந்திராச்சா டிபெண்டிங் அப்பான் தி இண்டிவிஜுவல். சார் இப்படி பாருன்னா பார்த்தா பார்ப்பேன், இல்லை போன நீ அது என்ன சொல்றது பார்க்க மாட்டேன் போகணும். ஒரு புருஷனை பார்த்து அக்னியா நினைன்னா நான் நினைக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஒண்ணு பண்ண உனக்கு பலம் கிடையாதுன்னு சொல்லலாம். வேதமானது இப்படி பண்ணினா உனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டுன்னு பண்ண மாட்டேன், பிரயோஜனம் இல்லைன்னு அவ்வளவுதான் சொல்லுங்க. இப்ப விவகாரம் என்ன? சோதனாஜன்யா யூ டூ இட்னு ஒரு கட்டளைனால கொடுக்கப்பட்டது. புருஷன் இஷ்டம் இருந்தா பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இல்ல நெருப்புன்னு நினைக்கிறேன், நான் ஜலம் நினைக்கிறேன் நினைச்சுக்கோ, எனக்கு என்ன பிரயோஜனம்? விவகாரம் என்ன? அதான் சோதனாஜன்யா கேவல சோதனாஜன்யத்வா கிரியைவசா புருஷதந்திராச்சா டிபெண்டிங் அப்பான் தி இண்டிவிஜுவல். யாது பிரசித்தே அக்னோ அக்ன புத்தி. நிஜமாவே நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு பார்த்த நெருப்புன்னு. இது என்ன சார் இது தியானமா? சார் நெருப்பு இருக்குங்க, தகதகான்னு எரியுது, இத என்ன நெருப்புன்னா? நெருப்பா பார்ப்பது இது அறிவு. புருஷனை நெருப்பா பார்க்கறது, பெண்ணை நெருப்பா பார்க்கறது தியானம். இப்ப வித்தியாசம் தெரியறதோ? வேற விதமா பாருன்னு சொன்னாதான் தெரியும். அவன் இஷ்டம் இருந்தா பார்க்கலாம், பண்ணாம இருந்தா பார்க்கலாம், வேற விதமா பார்க்கலாம். ஆனா இருக்கிற நெருப்ப வேற விதமா பார்க்க மாட்டான். நெருப்ப நினைக்கிறான். இருக்கிற நெருப்பா பார்த்தா அது ஞானம். அதான் சொல்ற. யாதோ பிரசித்தே அக்னோ அக்னி புத்தி. பிரசித்தமான நெருப்புல நெருப்புன்றதான ஒரு நினைப்பு ஞானமேவ ஏதது நக்கிரியா. இது செயல்னு சொல்ல மாட்டோம், இது ஞானம்தான். ஏவம் இப்படி சர்வ பிரமாண விஷய வஸ்து வேதித்தவ்யம். கண்ணால பார்க்கக்கூடியதான நெருப்புக்குத்தான் சொன்னேன். காதால கேட்கக்கூடியதான சப்தத்துக்கு, மூக்கால பார்க்கக்கூடியத அறியக்கூடியதான வாசனைக்கு எல்லாத்தையும் நீங்க இப்படி தியானம் பண்ணலாம். கிம் தருகி சர்வ பிரமாண விஷய வஸ்து வேதித்தவ்யம் தத்ரைவம் சதி. இப்படி இருக்கும் காலத்தில் இப்படி நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டோம். ஒரே மனத்தினால செய்யப்பட்ட போதிலும் தியானம்னா என்னது, ஞானம்னா என்னது? ரெண்டும் த்ரூ தி மைண்ட் தான். மைண்ட் டஸ் டூ ஆக்ஷன். ஒண்ணு அறியறதுன்னு ஒண்ணு, தியானம் பண்ணுவதுன்னு ஒண்ணு. ரெண்டும் பண்ணுற போதிலும் மனத்தினால அறிவதுங்கிறது வேற, தியானம்ங்கிறது வேற. தியானம் என்கிறது செயல், மனசு எஃபர்ட் எடுத்துக்கணும். ஞானம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது. தூணை பார்த்ததுமே இது தூணுங்கிற ஞானம் வர்றதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எஃபர்ட் ஒண்ணும் வேண்டாம். தூணை பார்த்து ஒரு மனுஷன் நம்ம கருதணும்னா என்ன, இந்த மனுஷன்னு பார்க்க சொல்லாரு. எப்படி பார்க்கறது? மனுஷனு கண்ணு காது மூக்கு நாக்க கையை காலு வேணுமே, இந்த தூண்ல ஒண்ணும் இல்லையே, இது எப்படி நான் தியானம் பண்ணுவேன்? இப்படி எஃபர்ட் எல்லாம் வேண்டி இருக்க தியானத்துக்கு இருக்க
இருக்கிறது இருக்கும்படி பார்க்கறதுக்கு ஒண்ணு வேண்டியது இல்லை. அதனால ஞானம் வேற தியானம் வேற. இந்தரே பிரத்யக்ஷ விஷய வஸ்து தந்திரைவ ஞானமேவ ஏதன் நக்ரியா ஏவம் சர்வ பிரமாண விஷய வஸ்து வேதிதவ்யம் தத்ரைவம் சதி. இப்படி இருக்குமேயானால் யதாபூத பிரம்மாத்ம விஷயமபி ஞானம் யதாபூத பிரம்மாத்ம விஷயம் இருக்கிறது உண்மை ஒண்ணுதான். எது? பிரம்மாத்மா, பிரம்மே ஆத்மா அப்படின்னு. அதை பத்தி வேதங்கள் நமக்கு சொல்லும் பொழுது அதை நம்ம அறிகிறது. தூணை பார்த்து தூணுன்னு அறிந்தால் அது கிரியையா? இல்லை. அதே போலயே பிரம்மத்தை இருக்கிற பிரம்மத்தை அறிவதற்கு, ஆத்மா பின்னமான பிரம்மத்தை அறிவதற்கு அது அப்படித்தானே இருக்கு. இருக்கிறது இருக்குமா பார்க்கிறது, அது தியானமா ஞானமா? ஞானம். ஞானத்துல கிரியை இல்லையோ? கிரியை இல்லை. அதனாலதான் இது கிரியா சம்பந்தம் இல்லைதான் பிரம்மத்துக்குன்னு சொன்னேன். நீங்க மானசிகமா இருக்குங்கிறதுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். மனசுங்கிற வழியாகத்தான் வருது. ஆனா மனசுங்கிற வழியா வந்த போதிலும் இது செயல் இல்லை. அவ்வளவு. ஏவம் தத்ரைவம் சதி யதாபூத இருக்கக்கூடியதான பிரம்மாத்ம விஷயமபி ஞானம், பிரம்மா பின்னமான ஆத்ம ஞானமானது அது ஞானமே ஒழிய சோதனா தந்திரம். அது யாரும் கட்டளையிடலை. எதிர்க்க ஒரு பொருள் இருக்கு, ஒரு புஷ்பம் இருக்கு, அதை பாருங்கிறதுக்கு பார்த்தா புஷ்பமுங்க அறிவு வரணும். யாராவது கட்டளை இட்டாலும் நீங்க புஷ்பத்தை பார்த்த பிறகு உமக்கு புஷ்பம் என கூடுகிறான அறிவு வரட்டும் அப்படின்னு யாராவது ஆர்டர் பண்ணினாளா? இல்லையோ. அவ விவகாரம் என்ன? அதே போல பிரம்மத்தை உபனிஷத்துகள் சொல்லுமையானால் அதை பிரம்ம ஞானம் வரதுக்கு ஒரு கட்டளையும் இல்லை. அவ்வளவு. தத்ரைவம் சதி யதாபூத பிரம்மாத்ம விஷயமபி ஞானம் ந சோதனா தந்திரம் தத்விஷயே லிங்காதய ஸ்ரூயமான அபி. அந்த இடத்துல லிங்காதயா லிங் லோட் தவ்ய பிரத்யங்கள் இதை செய், இது இப்படி இருக்கட்டும், இது செய்யப்பட வேண்டும், இப்படிப்பட்டதான வார்த்தைகள் லிங்காதய ஸ்ரூயமான அபி சில வாக்கியங்களில் காணப்பட்ட போதிலும் அநியோஜ்ய விஷயத்துவால் அதை உங்களால கட்டளையிட முடியாது. ஆனால் குண்டி பவந்தி அது வேஸ்ட் ஆயிடும் சார். உபலாதிஷு பிரயுக்த சுர தைஷ்யாதிவது. உபலம்னு சொன்ன கல்லு. பாறாங்கல்ல கத்தியால வெட்டினான் ஒரு பிரபுத்தன். என்ன ஆச்சுன்னா பாறாங்கலுக்கு ஒண்ணும் ஆகல, கத்திதான் மொக்கையா போயிடுச்சு. விவகாரத்த பழத்தை வெட்டலாம், காய்கறிய வெட்டலாம், கூறான கத்தியினால பாறாங்கல்ல வெட்ட தொடங்கினான். என்ன ஆச்சுன்னு கத்தித்தான் கெட்ட போச்சு, பாறாங்கல்லுக்கு ஒண்ணும் ஆகல. அதே விதமாக உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் நீங்க அங்க லிங்காதிகளை உபயோகப்படுத்தினாலும் கட்டளைய உபயோகப்படுத்தினாலும் அது வேலை செய்யாது. இருக்கிறது இருக்கும்படி தானா அறியுமே தவிர வேற ஒண்ணும் வராது. தத் விஷயே லிங்காதய ஸ்ரூயமானாபி அந்யோஜ்ய விஷயத்வா கட்டளையிட முடியாததான பொருளாக இருப்பதனால் குண்டி பவந்தி அது உடஞ்சு போறது. எப்படி? உபலாதிஷு பிரயுக்தா கல்லில் போடப்பட்டதான சுர தைத்தியாதிவது கத்தினுடைய முனைய மாதிரி. ஏ அகேய அனுபாதேய வஸ்து விஷயத்வா பிரம்மமானது நீங்க கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. பிரம்மத்தை நான் எடுத்துக்க முடியாது, நான் தள்ளவும் முடியாது. சில பொருளை பாருங்க, நீங்க ஏதாவது பொருளை தாண்டலாம். ஒரு கல் இருந்தா தாண்டலாம், வேற பொருள் இருந்தா தாண்டலாம், வஸ்திரம் இருந்தா தாண்டலாம். கோவிலுக்கு போகிறது பெரிய கல்லு போட்டிருக்கோம் கோபுரத்து கீழே, அதை தாண்டித்தான் போகணும். இல்லைன்னா மேலே ஏறி முதிச்சு போங்க, தாண்ட முடியலன்னு. விவகாரம் என்ன? அதை தாண்டலாம், உங்க நிழலை நீங்க தாண்டு விடணும். மனுஷனால எதையும் தாண்டலாம். அனுமார் சமுத்திரத்தை தாண்டினார், நீங்கள் ட்ரை பண்ணா தாண்டலாம். ஆனா விவகாரம் என்னடாச்சுன்னு உங்களை நீங்க தாண்ட முடியுமா? முடியாது. ஏன்னா தன்னுடைய நிழலை தாண்டதுக்காக காலை எடுத்தானா, எடுத்தா அங்க நிழல் இல்லைட்டான்.
ஸ்வபதா ஸ்வசிரச்சாயாம் யத்வல்லங்கிது மீயதே. தன்னுடைய நிழல தன்னுடைய தலையினுடைய நிழல தான் தாண்டுவதற்காக முயற்சி பண்ணினா நடக்குமான்னா ஸ்வபதா ஸ்வசிரச்சாயாம். இந்த சம்ஸ்கிருத வார்த்தையோட வேலை இல்லையோ இப்படி என்ன நினைக்கிறாளோ இது யாருதான் நினைச்சான்னா அது எதல்லங்கிது மீகதே. பாதோத்தேசே சிரோனசிய. பாதத்தை எடுத்தா அந்த பாதத்து நிழல் தலை மேல விழுந்திருக்கு, தலை இல்லைன்னா நிழல்ல. பாதோத்தேசே சிரோனசிய கதேயம் பைந்தவீகளா. அது மாதிரி ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற பிந்து ஸ்தானத்தை நீ பார்க்க அடைய முடியாதுன்னு தவறு. விவகாரம் எதுக்கோ சொன்னான்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு பாருங்க. விவகாரம் என்னன்னு அது மாதிரி இந்த ஆத்மாங்கிறத நீங்க உங்க ஆத்மாவை நீங்க வேண்டாம் தள்ள முடியாது. கைய வேண்டாம் தள்ளிவிடலாம். டாக்டர் ஏதோ கை செப்டிக் ஆயிடுச்சு சார் கட் பண்ணிவிட்டுட்டான். நான் உயிரோட இருந்த போல கை பண்ண பரவாயில்ல. கால அது இருந்த கேங்கரைன் வந்துருக்கு சார் கட் பண்ணிவிடு, நான் உயிரோட இருக்கணும். அப்ப என்ன விவகாரம்? எதுவா இருந்தாலும் நான் தள்ளிவிடுவேன், என்ன நான் தள்ள முடியுமா? சரி, நானே என்ன இன்னும் எடுத்துக்கிறேன் சார். நான் எங்க இருந்து எடுத்துக்கிறது? ஏதான இருக்க உலகத்துல தள்ளவும் கொள்ளவும் முடியாத பொருள் ஒண்ணு இருக்கமையானால் neither take it nor can leave it. அது எதுன்னு நீங்க தான். உங்களால உங்களை தள்ளவும் முடியாது, எடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான அந்த உங்களை பத்தி பிரம்மஸ்வரூபமாக உபனிஷத் சொல்றது. தள்ளுவதோ கொள்ளுவதுதான் செயலுடைய காரியம். அது முடியாதனால ஆத்மாவில ஒரு செயலும் வராது. விவகாரம் எங்க வந்திருக்கோம்? செயலுக்கு அங்கமாக ஆத்மாவை சொல்ல முடியாதுங்கிறது யுக்தி. எந்த செயலுக்கு அங்கமாகவும் உபனிஷத்தை ஆத்மாவை சொல்லலை அப்படின்னு முடிச்சோம். அப்ப என்ன? ஞானம் நாமமான செய்கிறியான அறிவதும் ஒரு செயல் தானேன்னு ஆரம்பிச்சோம். அறிவது செயல் இல்லப்பா, அறிவது தவிர மற்றது மனசு பண்றதெல்லாம் செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்படி இருக்குமையானால் உங்க உபனிஷத்தை ஏன் சார் ஒரு செயலா சொல்ல? ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஆத்மா பார்க்கப்பட வேண்டும், ஸ்ரோதவ்யா கேட்கப்பட வேண்டும், நிதித்தியாசிதவ்யா ஆத்மாவை நிதித்தியாசனம் பண்ணு அப்படின்னு கட்டளை இடுறத. அதான் செயல் இல்லைன்னு சொல்லிவிட்டு அறிவாச்ச. ஒரு கட்டளையும் வேண்டாம் அறிவுக்கு. பொருள் இருந்தா கண்ணை பார்த்தா தெரியுது. ஆர்டர் வேணுமா என்ன? ஒண்ணு வேணாம். பாருங்கிறதுக்கு ஆர்டர் வேணும். பார்த்த பிறகு அறிங்கிறதுக்கு ஆர்டர் இல்லை, அது பார்க்கணும். ஆர்டர் வேணும். அறிந்த பிறகு அதை பார்த்த பிறகு அது அறிவு வரட்டுங்கிறதுக்கு ஆர்டர் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வருது. எது ஆட்டோமேட்டிக்கா வருதோ அது ஞானம். எது ஒரு ஆர்டர்னால வருதோ அது செயல். விவகாரம் என்னென்ன? இப்படி ஆத்மாவானது அது செயலுக்கு விஷயமா இல்லாத போனாலும் அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். ஆத்மா பார்க்கணும், கேட்கணும், அறியணும் அப்படின்னா உபனிஷத்து சொல்றதே சார் உங்க உபனிஷத்துன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற அடுத்த கிரந்தம். இதை நாளைக்கு ஆரம்பிப்போம். நாளைக்கே மங்கள பாட்டம்.